நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். இது ஒரு இனிய மாலை பொழுது. மணி 6:30 ஆகிவிட்டாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா இருட்ட ஆரம்பிக்கல. இப்பதான் லேசா பொழுது இறங்க ஆரம்பிச்சிருக்கு. 7 மணிக்கு தான் இருட்டுன்னு வச்சுங்களேன். ஏன்னா இப்போ இது ஆடி மாசம் அப்படிங்கிறதுனால 7 மணிக்கு தான் இருட்டும். இது இந்த ஐப்பசி கார்த்திகை மாசம் அப்படின்னா 5:30 மணிக்கெல்லாம் இருட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு. அதை நான் ஒரு 4:30 மணிக்கு மாடு அவுத்து விட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வயல்வெளிகளில் அந்த வரப்புகளில் பில்லு இருக்குது, அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்கு. சரி, இந்த சமயத்தில் நம்ம ஏதாவது ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நமது நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சிக்கு 2027 நாம் தமிழ் கட்சி வெல்ல வேண்டும், அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் நமது அனைவருடைய கனவு, இலக்கு, லட்சியம், ஆசை, விருப்பம் எல்லாமே. அப்போ அதற்கான ஒரு சிறிய தகவலை தான் இப்போ இந்த இடத்துல நான் பகிர்ந்து போகிறேன். அதனால் கொஞ்சம் அவசியம் பாருங்கள். சரி நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த 60 வருடங்களா இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது திரும்ப மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருப்பது இந்த திமுக, அதிமுக அப்படிங்கிற இந்த 2 பெரும் திராவிட கட்சிகள் தான். இன்னைக்கு அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சிகள்கிட்ட இன்னைக்கு பணபலம் இருக்கு, அதிகார பலம் இருக்கு, ஆட்சி பலம், படைபலம், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அதிகார பலம், இப்படி எல்லா பலமும் அவங்ககிட்ட இருக்கு. முக்கியமாக பணபலம், கோடி கணக்கில் இன்னைக்கு அவங்க நல்லா கொள்ளையடிச்சு சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. அதனால பணத்தை வாரி இறைக்கிறதுக்கு எத்தனை கோடி வேணுமாலும் வாரி, ஆயிரக்கணக்கான கோடிகள் வாரி இறைக்கிறதுக்கு இன்னைக்கு தயாரா இருக்காங்க. அப்ப எவ்வளவு கோடி கொட்டி கொடுத்தும் இன்னைக்கு வெற்றியை பெற்று விடலாம், வெற்றியை வாங்கி விடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்காங்க. இப்ப இப்படிப்பட்ட ஒரு பணபலம் உள்ள இந்த இருவரும் திராவிட கட்சியில வெறும் கொள்கை பலம் மட்டும் உள்ள நாம் தமிழ் கட்சி எப்படி வெல்ல போகிறது, சீமான் அவர்கள் எப்படி வென்று ஆட்சி அரியணையில் ஏறப்போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப அதுக்கு நம்ம பிரத்யேகமான, அதுக்கு நம்ம தனிச்சிறப்பு வாய்ந்த தனித்துவமான ஒரு ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்கணும். அந்த ஆயுதம் எப்படிப்பட்ட ஒரு ஆயுதமா இருக்கணும் அப்படின்னா, இந்த பணபலம் உள்ள இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்துகிற அளவுக்கு அந்த ஆயுதம் ரொம்ப தனித்துவமா, ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆயுதமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஆயுதம் என்ன அப்படின்னு நான் யோசிச்ச வரைக்கும், நான் திரும்ப யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா என் மூளைக்கு எட்டின வரைக்கும் எனக்கு என்ன பட்டது அப்படின்னா, அரசியல் புரிதல், அரசியல் தெளிவு. இதை தவிர வேற எந்த ஒரு ஆயுதம் பெரிய ஆயுதமா என் கண்ணுக்கு படல. அதே மாதிரி நீங்களும் யோசிங்க. இந்த பணபலம் படைத்த இந்த 2 பெரும் திராவிட கட்சிகளை வீழ்த்துறதுக்கு எந்த மாதிரியான ஒரு பலம் பொருந்திய ஒரு ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்களும் யோசிங்க. அதை பற்றி கருத்துக்களை தெரிவிங்க. எனக்கு தெரிந்தது இதுதான். மக்களுக்கு ஒரு அரசியல் புரிதலை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா, வர்ற 2026 தேர்தலில் இந்த திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, மக்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் சரி, அது ஆயிரக்கணக்கில், அது 10,000 இருந்தாலும் சரி, ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுத்தாலும் சரி, இந்த மக்களுக்கு ஒரு அரசியல் புரிதல், ஒரு அரசியல் தெளிவு இருந்ததுன்னா அந்த திராவிட கட்சிகளுக்கு, குறிப்பா இந்த திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நாம் தமிழ் கட்சி தான் ஓட்டு போடுவாங்க. இப்ப இந்த அரசியல் புரிதல் அப்படிங்கறத ஆயுதத்தை நம்ம எடுக்கிறோம். அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? அந்த ஆயுதத்தை நம்ம சரியான முறையில, ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப சிறப்பா, நேக்கா அதை பயன்படுத்தினாதான் அந்த ஆயுதம் சிறப்பா வேலை செய்யும். நமக்கு ஒரு வெற்றியை தேடித்தரும். அதே சமயத்துல இந்த திராவிட கட்சியில வீழ்த்தும். இப்ப என்ன ஆயுதம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சது இந்த அரசியல் புரிதல் தான். இதை தவிர பெரிய ஆயுதம் எதுவுமே எனக்கு தெரியல. இந்த ஆயுதத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அதற்கான வழிமுறைகள் என்ன, இதற்கான செயல்முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த ஒரு கல்வியில நான் பேசுறேன். இப்ப பாத்தீங்கன்னா மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு. இந்த சமயத்துல நம்ம எதை பற்றி பேசுறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கும் போது இந்த ஒரு சிறிய தகவலை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தான் என் மனசுல தோணுச்சு. அதை தான் இப்ப உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கிறேன். அதே மாதிரி நாளை பொழுதுலையும் இதே மாதிரி மாடு மேய்கிற சமயத்துல அப்ப அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும் நாளைக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். சரி நண்பர்களே, யோசிச்சு வைங்க. இந்த திராவிட கட்சியை வீழ்த்துவதற்கான அந்த மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிந்த அந்த ஆயுதத்தை நீங்களும் குறிப்பிடுங்க. அதை பற்றி நம்ம யோசிப்போம். ஏன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கேன். இந்த திராவிட கட்சியை வீழ்த்தணும்னா நம்ம ஒரு சிறப்பான ஒரு பலம் பொருந்திய ஒரு ஆயுதத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒரு கேள்வி எழுப்பியிருக்கேன். நிச்சயம் இந்த கேள்விங்கிறது உங்க மனதுக்குள்ள ஒரு வேலை செய்யும், உங்க மூளைக்குள்ள இது ஓடிட்டு இருக்கும். ஒரு கேள்வி உங்களுக்கு எழுப்பும், உங்களை சிந்திக்க வைக்கும். எந்த மாதிரி ஆயுதத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு சிந்தனை, எண்ணம் எல்லாம் வரும். நீங்களும் அதை கருத்துல தெரிவிங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆயுதமும் சிறப்பானதாக இருந்ததுன்னா நிச்சயம் அதையும் நம்ம பயன்படுத்துவோம். நிச்சயம் அதை பற்றி நம்ம வாதிப்போம். சரி நண்பர்களே, இந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ளதான் இந்த கவலை. மீண்டும் மருத்துவ கல்வி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.